ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் கிரேவிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு கப் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் கடுகு, எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஆயிலில் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க வெண்டைக்காவை. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு போடும்போது தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க தக்காளி, வெங்காயம், மசாலா. மசாலா தக்காளியும் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ மசாலாவும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சிங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாங்க.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. புளியோடைய பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கிரேவி கொதிக்கிட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் கிரேவி ரெடிங்க. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் கிரேவி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூபெல் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.